மனசுலேயே ஒரு ஆன்மீக சிந்தனைகள் உதயமாகும். அதனால் இந்த ஆண்டில் ஆன்மீக சார்ந்த கோயில்களுக்கு போகணும்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி தருன்ற விதிங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் வளர்ச்சி அடைவீங்கன்னா லாபஸ்தானத்தை குருபகவான் பார்த்தாலே கல்வி வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி, குடும்ப மேன்மை, படிப்பில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாச்சுங்க. எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் படிப்படியாக இந்த நேர காலங்களில் அது எப்படி அடைக்கிறது, எதன் மூலிமா வருமானங்களை பெருக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கான இலக்கு நோக்கி பயணிப்பீங்க. அதுக்கு இந்த கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்திடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் யார்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடுறத கொஞ்சம் தவிர்த்து கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். இந்த நேரம் 3ஆம் இடத்துக்கு செல்றதுனால இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்களும், தொழில் மாற்றங்களும், உத்தியோக மாற்றங்களும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அதனால் இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு பயிற்சி மட்டும் கிடையாது, சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமும் ராகு கேது பலன்களும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஓரளவுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகுதுங்க. அதனால் இந்த ஆண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரே வழியில் சொல்லணுன்னாக்கா திருமணம், குழந்தை பேர், தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி, குடும்ப மேன்மை, படிப்பில் ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாயிடுச்சு. இந்த நேர காலகட்டத்திலேருந்து எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.